தியரி கிளாஸில் ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் தேவைன்றதை பார்த்துக்கலாம். ஹிப்பு வித்து அப்படின்னா இடுப்பு அகலம், இது எவ்வளோன்னு பார்க்கலாம். 28 இன்ச்சு ப்ளஸ் வந்து 4 இன்ச்சை கூட்டணும். இந்த 4 இன்ச்சு எதுக்குன்னா ஈஸ் வந்து நம்ம கொடுக்கணும், அதுதான் இந்த 4 இன்ச்சு. ஸோ இதை கூட்டினா நமக்கு 32 இன்ச்சு கிடைக்கி. அந்த 32 இன்ச்சை 4ஆல் வகுத்தா நமக்கு 8 இன்ச்சு. ஸோ ஹிப்போட வித்து வந்து நமக்கு 8 இன்ச்சு. ஹைட் வந்து 12 இன்ச்சு ப்ளஸ் வந்து எலாஸ்டிக் வந்து 1 இன்ச்சுக்கு நம்ம எலாஸ்டிக்காண்டி விட போகிறோம். ப்ளஸ் வந்து காலோட கீழ்ப்பகுதியை மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு, அப்போ 14 இன்ச்சு. ஹைட் வந்து 14 இன்ச்சு. கிராச் வந்து இடுப்போட வித்து 28 இன்ச்சு தான் எழுதணும். கூட்டின 32 இன்ச்சு எழுதக்கூடாது எப்போவுமே. 28/4 அப்படின்னா 28 4ஆல் வகுத்தா 7 இன்ச்சு கிடைக்கி. அது கூட நம்ம 2 இன்ச்சை கூட்டிக்கலாம். கூட்டினா நமக்கு 9 இன்ச்சு. கிராச்சோட ஹைட் வந்து நமக்கு 9 இன்ச்சு. கிராச்சோட கர்வ் வந்து 2 இன்ச்சு. நமக்கு பாட்டமோட ரவுண்டு வந்து 12. மொத்தமாக காலோட கீழ் சுற்றளவு வந்து 12. அதை 2ஆல் வகுத்தா நமக்கு 6 இன்ச்சு கிடைக்குது. எலாஸ்டிக் வந்து எத்தனை இன்ச்சில் நம்ம எடுக்க போகிறோன்னா 1/2 இன்ச்சு. அப்போ நான் அதில் 1ன்னு எழுதி வச்சுருக்கேன். எலாஸ்டிக் வந்து எந்த அளவில் நம்ம எடுக்கணும் அப்படின்னா வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டு, அதாவது ஹிப்போட மெஷர்மெண்ட்டு, வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் நம்ம எது அதிகமாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு எலாஸ்டிக்கோட லென்த்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 3 இன்ச்சுலேருந்து 4 இன்ச்சு வரைக்கும் நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். இந்த இது எப்படின்னு உங்களுக்கு புரியலைன்னா அதுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. 25 இன்ச்சு வேஸ்ட் ரவுண்ட்லேருந்து 3 இன்ச்சு நம்ம கழிச்சா நமக்கு 22 இன்ச்சு. இடுப்போட எலாஸ்டிக்கோட அளவு வந்து நமக்கு 22 இன்ச்சுக்கு தேவை. இப்போது ஹைட்டு வித்தில் நான் வந்து ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஹைட் வந்து நமக்கு 14 இன்ச்சு. வித்தில் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன், வித்து வந்து நான் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எடுக்கலை, ஸோ நான் எக்ஸ்ட்ரா தான் எடுத்திருக்கேன். ஆனால் நமக்கு வித்து வந்து 8 இன்ச்சு தான் தேவை. ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டாச்சு. நம்ம இன்னும் வித்து மெஷர் பண்ணலை, பாக்ஸ் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு நம்ம எலாஸ்டிக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச் எலாஸ்டிக்காண்டி இந்த இடத்துல மார்க் பண்ணியாச்சு. இப்போது ஹிப்போட வித்து இப்போ தான் மார்க் பண்ண போகிறோம். ஹிப்பை வந்து 32/4ஆல் வகுத்தா நமக்கு 8 இன்ச்சு கிடைக்கும். அந்த 8 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன், மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கிராச்சோட ஹைட்டு பார்க்கணும். அப்போது ஹிப்போட இது வந்து 28/4, அப்போது நமக்கு 7 இன்ச்சு. 7 இன்ச்சு கூட நம்ம 2 இன்ச்சை கூட்டினா நமக்கு 9 இன்ச்சு. கிராச்சோட ஹைட் வந்து நமக்கு 9 இன்ச்சு. அப்புறம் அதையும் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாக. இப்போ வந்து கிராச்சோட கர்வ் வந்து 2 இன்ச்சு நமக்கு இல்லையா? இப்போ நம்ம இதோட ஒரு கர்வ் போட்டு முடிச்சுக்கலாம். 2 இன்ச்சுக்கு இங்கேருந்து 2 இன்ச்சு அளந்துக்கோங்க. அதுவும் கரெக்டாக 2 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணியாச்சு. ஒரு கர்வ் போட்டு முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு கீழே வந்து ஃபோல்டிங்க்கு வந்து 1 இன்ச்சு இல்லையா, வந்து 1 இன்ச்சு ஃபோல்டிங்க்கு. ஓகே, இந்த கோடு போட்டுட்டு காட்டுறேன். இப்போது கோடு போட்டாச்சு. பாட்டம் வந்து நமக்கு வந்து 6 இன்ச்சு. நான் 6 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டாச்சு. இதுதான் ட்ரவுசரோட தியரி கிளாஸ். கட் பண்ணுறது மேலே இருந்து தான் கட் பண்ணணும். அந்த எலாஸ்டிக்கை மார்க் பண்ணியிருக்கோம், அதை கட் பண்ணி எடுக்கணும். இப்போது இதே மாதிரி பேப்பரில் எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். அதுக்கு நான் ஒரு பேப்பர் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். நம்ம இருக்கோம்ல அந்த சைடில் இருந்து தான் அளக்கணும். அதுதான் வந்து உயரம். 14 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அகலம் வந்து நான் எக்ஸ்ட்ரா தான் எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஒரு 12 இன்ச்சு சும்மா தான் மார்க் பண்ணியிருக்கேன். நமக்கு தேவை 8 இன்ச்சு தான். நான் வந்து சும்மா ஒரு 4 இன்ச்சு கூட எக்ஸ்ட்ரா எடுத்து 12 இன்ச்சுன்னு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மறுபடியும் 12 இன்ச்லேருந்து 14 இன்ச்சுக்கு ஒரு கோடும், 14 இன்ச்லேருந்து 12 இன்ச்சுக்கு ஒரு கோடும் போட்டால் நமக்கு பாக்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும், எந்த ஒரு ஷேப்பும் மாறாமல் வரும். இப்போ பாக்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எலாஸ்டிக்கு 1 இன்ச்சு விடணும். அதை மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம்.
அதுக்கப்புறம் 8 இன்ச். இப்போ நம்ம வித்து மார்க் பண்ணணும். வித்து வந்து நமக்கு 8 இன்ச்சு. ஸோ நான் 8 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். அந்த 8 இன்ச்சிலேருந்து கிராச்சோட ஹைட் வந்து நமக்கு 9 இன்ச்சு. ஸோ நான் 9 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். இப்போ இதை ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். நம்ம பாக்ஸ் போட்டாச்சு. இப்போது கிராச்சோட ஹைட் மார்க் பண்ணோம்ல, அந்த எண்டில் இருந்து 2 இன்ச் மார்க் பண்ணி ஒரு கர்வ் போட்டுக்கலாம். இப்போ காலை ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்டிங்க்கு வந்து நம்ம 1 இன்ச்சு விட்டுருக்கோம். அந்த 1 இன்ச்சை ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் கீழே பாட்டத்தோட ஹைட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கீழே ஃபோல்டிங்லேருந்து கட் பண்ணணும். அந்த கிராச் ஹைட்டு அப்புறம் எலாஸ்டிக் 1 இன்ச் விட்டுருக்கோம்ல, அதையும் சேர்த்தே நம்ம கட் பண்ணணும். அவ்வளோதான், பேப்பர் கட்டிங் முடிஞ்சாச்சு. இது அப்படியே நம்ம வந்து துணியில் போட்டு கட் பண்ணணும். மேலே வந்து 1 இன்ச் எலாஸ்டிக், கீழே ஃபோல்டிங்க்கு 1 இன்ச்சுனா இதுதான் நம்மளோட ட்ரௌசரோட ஹைட்டாக வரும். ஸோ இப்போ துணியை நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். துணியை வந்து நம்ம பக்கம் ஒரு ஃபோல்டிங், சிங்கிள் ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம், கீழே வந்து 4 பீஸ் ஆஃப் கிளாத் வந்து கீழே இருக்குது. கீழே நம்ம மடித்து தான் தைக்க போகிறோன்றனால ஓப்பன்லேயே இருக்கலாம். இப்போ நம்ம அப்படியே பேப்பர் கட்டிங்கை அதில் துணியில் போட்டு கட் பண்ணலாம். அந்த எலாஸ்டிக் 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதான் நம்ம ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் நம்ம 1க்கு 2 வாட்டி வரைஞ்சி பாருங்கள். எடுத்தோடனே துணியில் வச்சு கட் பண்ணாதீங்க. ஆனால் சேம் இதுவும் துணியில் வந்து ஃபோல்டிங்கை மட்டும் நம்ம ஒழுங்காக போட்டுட்டோன்னா நம்ம பேப்பரில் கட் பண்ண மாதிரி துணியிலையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ சுற்றி கட் பண்ணியாச்சு. இப்போ எலாஸ்டிக் வெட்டினோம்ல, அந்த இடத்துல ஒரு சின்னதாக வந்து நம்ம நாச் போட்டுக்கலாம். இது வந்து ஃபோல்டிங்க்கு நம்ம ஆல்ரெடி மடித்து தைக்கிறதுக்கு வெட்டி விட்டாச்சு. அதனால் நம்ம அதை நாச் போடணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான், கட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.